உங்கள் மகன் இப்போது என் மீது கொஞ்சம் கோபமாக இருக்கிறார். அதனால தான் பிறந்த வீட்டிலே வந்து இருக்க வேண்டி வந்தது. அப்பனும் அம்மாவும் இங்கே என்னை பிடுங்கி திங்கிறது என்னால் தாழவில்லை. அதனால நான் போய் என் மாமனார் வீட்டிலே இருக்கிறதுன்னு உத்தேசித்து விட்டேன். எப்போ உங்க மகனுக்கு மனசு சரியாகிறதோ அப்போ வந்து கூட்டிக் கொண்டு போகட்டும். பிறந்த வீட்டிலே இருந்தால் என்கிற பொல்லாப்பு இல்லாது புருஷன் வீட்டிலே போய் இருந்தேன்னு இருக்கட்டும். அதுக்கு உங்க உதவி தேவையத்தை. நான் நல்லா வாழ்ந்தா உங்களை தினமும் நினைச்சு கும்பிடுவேன். உங்களை குலதெய்வமாக நினைப்பேன் என்று இதயமே விடுத்து விடும் போல் கண்ணீர் விட்டு கதறி அழுதாள். அபிராமியின் மனம் பாகாய் கரைந்தது. ஆமாம், சிவராஜனுக்கு உன் மேல என்னத்திற்காக கோபம் வந்தது என்று கண்ணில் துளிர்த்த நீரை சட்டென்று துடைத்து கொண்டு ஆவலுடன் கேட்டாள். ஒன்றுமில்லை, பிறந்த வீட்டுக்கு போகணும்னு போகக்கூடாதுன்னு சொன்னார். அவர் பேச்சை கேட்காமல் புறப்பட்டேன். கோபிச்சு கொண்டு இங்கே கொண்டு வந்து தள்ளிவிட்டு போய்விட்டார். மாதம் முதல் தேதிக்கு பணம் மட்டும் செலவுக்கு அனுப்பி விடுகிறார். காகிதம் போடுவதில்லை என்றாள். அவன் கோபமாயிருக்கிறான் என்று நீ இங்கே உட்கார்ந்திருக்கலாமா? நேரே புறப்பட்டு அவன் இருக்கிற இடத்திற்கல்லவா போகணும். அதை விட்டுவிட்டு சுத்த வழியெல்லாம் என்னத்திற்கு? கட்டின புருஷனை தனியா விட்டுவிட்டு பெண் பிள்ளைகள் பல நாள் பிறந்த வீட்டில் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. ஆண் பிள்ளைகள் மனம் ஒரு சமயம் இல்லாவிட்டால் ஒரு சமயம் எப்படியோ மாறி போயிடும் என்று உபதேசித்தாள் அபிராமி. சிட்டியை அது சமயம் நினைத்து கொண்ட மரகதத்தின் உள்ளத்தில் திடீரென்று ஒருவித பயம் ஏற்பட்டது. மரகதம் இனி எவ்வளவு முயன்றும் பயனில்லாது நிலைமை வெகுவாக மாறிவிட்டிருந்தா? தனது உள்ளத்தை கலக்கிய விஷயத்தை வெளியே சொல்லிக்கொள்ள மனமில்லாது அப்படியொன்றும் அவர் மனம் மாறிவிடாது. அவர் ரொம்ப நல்லவர் என்று கண்ணீரிடையே புன்னகை செய்தாள் மரகதம். உன் புருஷனை அப்படி நான் ஒன்றும் குறை கூறவில்லை. இப்பேற்பட்ட யோகியனும் சில சமயம் சந்தர்ப்ப கோளாறினால் மனசு மாறிப்போய் விடுகிறான். உலகப் புகை எடுத்துச் சொன்னேன். ஆமாம், அது கிடக்கட்டும். நீ இப்போ ஏதாவது என்று இழுத்தாள். மரகதத்தின் முகம் நாணத்தால் சிவந்தது. அவளது இருதயம் விவரிக்க இயலாத ஒரு வகை உவகையினால் துடித்தது. இல்லை அத்தை, அப்படிப்பட்ட பாக்கியம் இன்னும் ஏற்படவில்லை என்று மெல்லிய குரலில் சொன்னாள். அடுத்த வாட்டி பார்க்கும் பொழுதாவது நல்ல செய்தி என் காதுகளுக்கு எட்டட்டும். சுந்தரம் பிள்ளை பேரன் பிறக்கிற வரை இருந்துவிட்டு போகட்டும். பாவம் கிழவனார், ரொம்ப காயலாவாக கிடக்கிறாராம் என்றாள் அபிராமி. அவங்களுடன் இருந்தால் எவ்வளவோ நன்றாக இருக்கும். இது சமயம் நான் பிறந்த வீட்டில் இருப்பதை விட்டுவிட்டு மருமகள் மாமனார் காயலாக இருக்கையிலே கூட இருந்து உதவி செய்தாள் என்று அவர்களுக்கு திருப்தியாவது ஏற்படும். உங்க பிள்ளையின் கோபமும் கொஞ்சம் தீரும். கூட்டிக் கொண்டு போக வருவார். அவராக வந்தால் ஒழிய நானே போகக்கூடாது அத்தை. அவருக்கு எதிராக எது செய்தாலும் அவருக்கு பிடிக்காது. அதனால்தான் எனக்கு பயமாக இருக்கிறது என்றாள். அபிராமி விழித்தாள். மரகதத்திற்கு இது விஷயமாக உதவி செய்ய வேண்டியது அவளது கடமை என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் கணவன் என்ன சொல்லுவாரோ என்ற பயத்தினால் நேரடியாக உதவி செய்ய அவளுக்கு துணிச்சல் ஏற்படவில்லை. ஆகவே அதை பற்றி யோசிக்க 2 நாட்கள் அவகாசம் எடுத்துக்கொண்டாள். அந்த 2 தினங்களும் மரகதத்திற்கு 2 யுகங்களாக தோன்றின. அன்று காலை மரகதம் கிணற்றிலே தண்ணீர் இறைத்துக் கொண்டிருந்தாள். அடுத்து விட்டு புழக்கடையிலிருந்து யாரோ மெல்ல கூப்பிடுவதை உணர்ந்த அவள் குடத்தை கீழே வைத்துவிட்டு இடைச்சுவர் அருகில் போய் நின்று கொண்டாள். ஒரு சங்கதி காதில் வந்து விழுந்தது. உனக்கு சொல்ல ஓடி வந்தேன். இன்று ராத்திரி வண்டியில உங்க ஊருக்கு மூளை விட்டு குப்பம்மா மகள் ரங்கம் போகிறாள். அவள் புருஷன் வீடு உன் மாமனார் ஊருக்கு 2 கல் தூரத்திலே தான் இருக்கிறது. கூட வருவதானால் உன்னை கூட்டிக் கொண்டு போகிறாளாம். விஷயம் ஒருத்தருக்கும் தெரிய வேண்டாம். வீட்டிலே இவர் காதில் பட்டால் என்னை கொன்று விடுவார் என்றாள் ரகசியமாக. மரகதத்திற்கு ஆனந்தம் தாழவில்லை. அத்தை, இந்த உதவியை நான் சாகர மட்டும் மறக்க மாட்டேன். நான் ரங்கத்துடனே இன்னைக்கு ஊருக்கு புறப்பட்டு போய் விடுகிறேன். அப்புறம் விதிவிட்ட வழி என்றாள். ஊருக்கு புறப்படுவதற்கு துரிதமாக ஆயத்தம் செய்த மரகதம் விஷயத்தை முதலில் தாயாருக்கு கூட தெரிவிக்கவில்லை. வண்டிக்கு செல்ல சிறிது நேரம் முன்புதான் தனது திட்டத்தை மெல்ல தாயாருக்கு எட்டிவிட்டாள். சங்கதியை மனைவிடமிருந்து கேள்விப்பட்ட மாணிக்கம் பிள்ளை சூழ் கூட்டினார். முத்துப்பிள்ளை கோவிலுக்கு சென்றிருந்ததனால் தைரியமாக வீட்டில் நுழைந்த மரகதம் அபிராமி அம்மாள் காலில் விழுந்து நமஸ்கரித்தாள். நன்றி உணர்ச்சி தாழ முடியாது அத்தை, போய்விட்டு வருகிறேன். அடுத்த வாட்டி வரும்போது உங்கள் ஆசீர்வாதம் பலிக்கட்டும் என்று துக்கம் தொண்டையை அடைக்க கண்களில் நீர் பெருக விடைபெற்று கொண்டாள். போய்விட்டு வா, எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருந்தா சரி என்று அன்புடன் விடை கொடுத்த அபிராமி கண்களில் தாரையாக வழிந்தோடிய தனது கண்ணீரை வெட்கத்துடன் துடைத்து விட்டு கொண்டாள். மரகதம் தனது துணிச்சலை எண்ணி மிகவும் ஆச்சரியப்பட்டு கொண்டாள். கோடி விட்டு குப்பம்மாள் மகள் ரங்கத்தை துணையாக கொண்டு அவள் தைரியமாக அந்த பிரயாணத்திற்கு கிளம்பிவிட்டாள். ஸ்டேஷனுக்கும் அவர்கள் வீட்டிற்கும் சில மைல் தூரமே இருந்தது. குதிரை வண்டி ஒன்றை வாடகைக்கு பேசி அதில் மரகதத்தை ஏற்றிவிட்டு
ரங்கம் தனது புருஷனுடன் வேறு திக்கில் தங்கள் ஊருக்கு சென்று விட்டாள். மரகதம் தன்னந்தனியாக யாருடைய துணையும் இன்றி முன்பின் பார்த்திராத தனது மாமனாரின் கிராமத்தை வந்தடைந்தாள். கூடத்திலே சுந்தரம் பிள்ளை கட்டிலில் இருமிக் கொண்டு படுத்திருந்தார். முற்றத்தின் குரட்டின் மீது உட்கார்ந்திருந்த அவரது இளைய மனைவி தாயாரம்மாள் தனது நாட்டுப்பெண் செந்தாமரைக்கு தலை சீவி பின்னிக் கொண்டிருந்தாள். முற்றத்தில் இருந்த கயிற்றுக்கட்டிலில் சோம்பலுடன் எழுந்திருக்க மனமற்றவன் போல் புரண்டு கொண்டிருந்தான் தாயாரம்மாளின் செல்வ புதல்வன் துரைராஜன். கையில் சிறு மூட்டையுடன் வந்த சிறு பெண் தன் அருகில் வந்து நமஸ்கரிப்பதைக் கண்ட சுந்தரம் பிள்ளை திகைப்புடன் நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டார். யாரம்மா நீ என்று அவர் கேட்பதற்குள் மரகதம் தானே துவங்கினாள். நான் உங்க மூத்த மகன் பெஞ்சாதி, மாணிக்கம் பிள்ளை மகள் மரகதம். காயலா கிடைக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டு உதவியாக இருக்க அவர் இங்கே அனுப்பி வச்சார் என்று தைரியமாக ஒரு பொய்யை சொன்னாள். பெண்ணி கொண்டிருந்த ஜடையை விட்டு ஆத்திரத்துடன் தாயாரம்மாள் எழுந்து நின்றாள். ஓஹோ, சிவராஜன் இழுத்து கொண்டு போன பொண்ணு நீதானா? வீட்டை விட்டு ராங்கிய போனதும் இல்லாம அந்த பாவி பயல் ஊரே சிரிக்கும்படி ஒரு காரியம் செய்தானே, அதுக்கு உடந்தையாயிருந்த மகராசி நீதானா? வாடியம்மா வா, நீ இங்கே எங்களை பார்க்க வரலன்னு தான் காத்திருந்தாங்க என்று கோபத்துடன் கத்தினாள். அங்கே கிடைத்த வரவேற்பைக் கண்டு மரகதம் நெஞ்சம் துணுக்குற்றாள். இல்லை அத்தை, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. ஏதோ அவர் முன்னால் தவறாக உங்களிடம் நடந்து கொண்டிருக்கலாம். அதுக்காக மன்னிப்பு கேட்பதற்காகவே என்னை இங்கே சில நாள் தங்கியிருக்கும்படி அனுப்பியிருக்கிறார். உங்களையெல்லாம் நேரே பார்க்க அவருக்கு வெட்கமாக இருந்ததனால் கூட வரவில்லை என்று துக்கத்துடன் கெஞ்சும் குரலில் சொன்னாள் மரகதம். மூஞ்சில முழிக்க கூட அவனுக்கு தைரியம் இருக்கா என்ன? வீட்டை விட்டு முறைச்சு கொண்டு போன கழுத, அவனுக்கு கல்யாணம் ஒண்ணுதான் பாக்கியா இருந்தது என்று அவள் மேலும் ஏதேதோ கூறும் முன் சுந்தரம் பிள்ளை குறுக்கிட்டு, சரி சரி நிறுத்து, அந்த பெண்ணே நம்ம வீடு தேடி வந்திருக்கு. மனசு கஷ்டப்படுறாப்புல கண்ணா பின்னாவென்று ஒன்றும் சொல்ல வேண்டாம். வாமா மரகதம், உள்ள போய் குளிச்சுட்டு ஏதாச்சும் சாப்பிடு. சிவராஜனுக்கு இத்தனை நாள் கழிச்சாவது அப்பன் ஞாபகம் கொஞ்சம் ஏற்பட்டதே, அதுவே போதும் என்றார். வீட்டை விட்டு கோபத்துடன் 4 ஆண்டுகளுக்கு முன் வெளியேறிய தனது மூத்த மகன் சிவராஜனை நினைத்து கொண்ட சுந்தரம் பிள்ளை பெற்ற மனம் பாசத்தால் ஊசலாடியது. தாயாரம்மாளுக்கு மரகதத்தை அவ்வளவாக பிடிக்கவில்லை. இந்த குட்டிக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை என்று அவள் உள்ளம் ஆத்திரத்தில் கொந்தளித்தது. எனினும் அவள் சில காரணங்களை உத்தேசித்து மௌனமாக இருந்து விட்டாள். அவள் கணவன் சுந்தரம் பிள்ளை நோயாக 2 வருஷ காலமாக அவதிப்பட்டு கொண்டிருந்தார். அவர் பிழைத்து எழுந்திருப்பது துர்லபம் என்று அவள் அறிவாள். உயிர் போகும் முன் கணவன் தனது சொத்து முழுவதையும் தன் பிள்ளை துரராஜனுக்கே எழுதி வைத்துவிட்டு போக வேண்டும் என்று அவள் மன்றாடி கொண்டிருந்தாள். இளைய மனைவியின் பேச்சை கேட்டு தனது மூத்த மகன் சிவராஜனை ஆதி நாளில் மிகவும் கொடுமைப்படுத்திவிட்டதை நினைத்து பச்சாதாபத்தில் உள்ளம் நைந்து போயிருந்த சுந்தரம் பிள்ளை இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. தனது சொத்தில் மூத்தவள் மகனுக்கு ஏதும் இல்லாது எல்லாவற்றையும் இளையவள் பிள்ளைக்கு எழுதி வைத்து விடுவதும் வெறும் துரோகமாகும் என்று எண்ணி அவர் பிடிவாதமாக மறுத்துவிட்டார். ஆனால் தாயாரம்மாள் சுலபத்தில் தனது முயற்சியை கைவிட்டு விடவில்லை. சிவராஜன் மீது அப்போதைக்கு அப்போது ஏதாவது கோல் சொல்லிக்கொண்டு அவன் மீது தந்தைக்கு ஏற்பட்டிருந்த பாசத்தை குறைக்க முயன்று கொண்டிருந்தாள். ஆகவே அவள் தற்சமயம் சுந்தரம் பிள்ளைக்கு எதிராக ஏதும் செய்து அவரது அதிருப்தியை சம்பாதித்துக் கொள்ள இச்சைப்படாது வாளாவிருந்து விட்டாள். மரகதம் அங்கே தங்களுடன் வசிக்கட்டும் என்று அவள் அனுமதித்ததற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. அதனால் அவளுக்கு வீட்டு வேலைகளை முன்போல செய்து வர முடியவில்லை. தாயாரம்மாளுக்கும் வயதாகிவிட்டதனால் குடும்ப பாரம் பெரும் பாரமாக தென்பட்டது. மரகதம் வந்தது ஒரு விஷயத்தில் மிகவும் அனுகூலமாகத்தான் இருந்தது. வீட்டு வேலைகளை சரிவர கவனிக்க ஒரு வேலைக்காரியாவது வேண்டுமல்லவா? மாமனார் வீடு வந்த மறுநாளே மரகதம் கணவனுக்கு தான் இருக்கும் இடத்தை பற்றி ஒரு கடிதம் எழுதி போட்டாள். அதற்கு அவனிடமிருந்து எந்த விதமான பதிலும் வரவில்லை. ஆனால் மாத தொடக்கத்தில் அவன் அனுப்பி வந்த செலவு பணம் அடுத்த மாதம் அவளுக்கு அந்த ஊர் விலாசத்திற்கே வந்து சேர்ந்தது. சிவராஜன் மீது கொண்டிருந்த துவேஷத்தை தாயாரம்மாள் மரகதத்தின் மீது காட்டி தனது வஞ்சத்தை தீர்த்து கொண்டாள். எவ்வளவு கருத்துடன் வீட்டு காரியங்களை மரகதம் கவனித்து வந்தாலும் மாமியாருக்கு திருப்தி என்பதே ஏற்பட்டதில்லை. சிறு தவறுக்கெல்லாம் மாமியார் நாட்டு பெண்ணை மிகவும் கடுமையாக கோபித்து கொண்டாள். காலையில் மரகதம் இரவு தூங்க தலை சாய்ப்பதற்குள் அவளுக்கு விடிவதற்கு முன் எழுந்திருப்பாள். மனம் அலுத்து உடல் சோர்ந்து போய்விடுவாள். ஒரு நிமிஷம் ஓய்வு என்று இன்றி அவளுக்கு வேலைகள் சரியாக இருந்தன. காலை மாலை 2 வேளை சமையற்காரியங்கள், நோயாளி மாமனாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள்,
கொட்டிலில் கட்டியிருந்த பசுக்களுக்கு தீனி அரைத்து வைத்து அவற்றை கருத்துடன் கவனிக்க வேண்டிய பொறுப்பு சகலமும் மரகதத்தின் தலைமீது வந்து விழுந்தது. இவ்வளவு வேலை செய்தும் மரகதத்திற்கு அந்த வீட்டில் சிறிதும் மதிப்பே இல்லாமல் இருந்தது. கர்ப்பிணி என்ற சாக்குடன் வேலை ஒன்றும் செய்யாது உல்லாசமாக பொழுதை கழித்து கொண்டிருந்த செந்தாமரை மரகதத்தை மிகவும் துச்சமாக கருதினாள். மாமியார் தன் ஒருத்தியிடம் மட்டும் அதிகபட்சமாய் இருப்பதை அவள் அடிக்கடி வெளிப்படையாக காட்டிக்கொண்டு ஓரகத்தால் மனதை வேண்டுமென்றே சொற்களாலும் செயல்களினாலும் குத்தி காட்டி வேதனை செய்து மகிழ்ந்தாள். தாயாரம்மாள் மூத்த மருமகளை வேலைக்காரியிலும் மிகவும் கேவலமாகவே நடத்தினாள். துரைராஜனும் அண்ணாவின் மனைவி என்ற மரியாதை கூட இல்லாமல் நடந்து கொண்டான். வீட்டில் உள்ள மற்றவர்கள் காட்டிய அலட்சியம் வீட்டு வேலை செய்த ஆள் படைகளிடம் பரவிவிடவே மரகதத்தின் வேண்டுகோளை மாடு ஓட்டுகிறவன் கூட மதிக்காது அலட்சியம் செய்ய தலைப்பட்டான். சுந்தரம் பிள்ளை ஒருவர் மட்டும் அவளிடம் சிறிது கருணை காட்டாதிருந்தால் மரகதம் தனக்கு அந்த வீட்டில் இழைக்கப்படும் கொடுமையை தாளாது குளத்திலோ ஆற்றிலோ விழுந்து உயிரை மாய்த்து கொண்டிருப்பாள். 2 நாட்களாக பச்சை தண்ணீரில் விடியும் முன்பே சேர்ந்தாற்போல் தலைமுழுகியதனாலோ என்னவோ மரகதத்திற்கு ஜுரம் வந்துவிட்டது. லேசாக ஆரம்பித்த தலைவலி மண்டையை பிளந்துவிடும் போல் கடுமையாக மாறிவிடவே பொறுக்க முடியாது சமையற்கட்டில் சுருண்டு படுத்து விட்டாள். கோவிலுக்கு சென்றிருந்த தாயாரம்மாள் அன்று வெகு நேரம் சென்ற பின்புதான் வீடு திரும்பி வந்தாள். முற்றத்திலே வீசிக்கொண்டிருந்த நிலவில் அவளது மகனும் மருமகளும் உல்லாசமாக பேசி சிரித்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். சுந்தரம் பிள்ளை படுத்திருந்த இடத்தை தவிர வீடு முழுவதும் அந்தகாரத்தில் மூழ்கி இருப்பதை கண்டாள். பொழுது போய் எவ்வளவு நேரமாச்சு, இன்னும் விளக்க கூடத்தில் வைக்காமல் அந்த மூதேவி என்ன செய்கிறாளாம் என்று தாயாரம்மாள் கோபத்துடன் கையில் இருந்த பிரசாத தட்டை தொப்பென தரையின் மீது வைத்தாள். அட சனினே, நீயா வழியில பயந்து போய்விட்ட என்று இருட்டில் மரகதத்தின் மேல் தடுக்கி விழுந்த அவள் மருமகளை வாயார ஆசீர்வதித்தாள். தலை வலிக்குதத்த, அதனால் என்று முனகிக் கொண்டே எழுந்த மரகதம் விளக்கை ஏற்றி வைத்தாள். ஏண்டி, இன்னுமா உலை கூட விற்கவில்லை? இருட்டுகிற மட்டும் எரும மாடு மாதிரி என்ன தூக்கம் என்று இறைந்து கத்தினாள் தாயாரம்மாள். தூக்கம் இல்லை அத்தை, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால என்று துக்கம் தாளாது நிறுத்தினாள் மரகதம். உடம்புக்கு என்ன கேடு வந்தது? வேலைக்கு சோம்பிக் கொண்டு வேஷம் போடுகிறாயே, நல்லாத்தான் இருக்கு. ஒரு இல சோறு வைத்து கொண்டு தின்றவளுக்கு என்ன கேடு வந்து விட்டதாம். பகலில் நீ இப்படி படுத்துக்கிட்டா இங்கே வேலை செய்கிறது யாருன்னு நினைச்சே? கோவிலுக்கு போய்விட்டு வர்றதுக்குள்ள என் உயிரே போயிட்டது. அவ வயிற்று பிள்ளைக்காரி, அவ என்ன செய்வா? வேலைக்கு பயப்படுறவ உன் பிறந்த வீட்டில் சொகுசா இருக்கிறது தானே. உன்னை வெற்றில பார்க்க வச்சு அழைச்சோம் என்று வீடே இடிந்து விடும் போல கூக்குரலிட்டாள். கோவிச்சிக்காதீங்க அத்தை, தெரியாம தூங்கிவிட்டேன் என்று முணுமுணுத்த மரகதம் அடுப்பை மூட்டத் தொடங்கினாள். பல்லை கடித்து கொண்டு எல்லா வேலைகளையும் செய்து முடித்த மரகதம் அன்று இரவு ஒரு வினாடி கூட தூங்கவில்லை. உடல் வலி மனவலி இரண்டும் சேர்ந்து கொள்ளவே அவள் அழுது கொண்டே இருந்தாள். மரகதத்திற்கு வேண்டும் இந்த தண்டனை. அவளது அகந்தைக்கு இன்னமும் வேண்டும். எவ்வளவு அன்பான கணவன் சிவராஜன். அவனை அறிந்து கொண்டு ஒழுங்காக அவனுடன் குடும்பம் நடத்தியிருந்தால் இப்படிப்பட்ட நரக வேதனைக்கு அவள் இலக்காக வேண்டியிருக்காதல்லவா என்று எண்ணி அவள் சிவராஜனையும் அவனது அன்பையும் நினைத்து கொண்டு ஏக்கத்துடன் பச்சிலும் குழந்தையைப் போல் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். அடுத்த நாள் மரகதத்தினால் எவ்வளவு முயன்றும் எழுந்திருக்கவே முடியவில்லை. மூத்த மருமகளுக்கு குளிரும் ஜுரமும் வந்துவிட்டது என்பதை அறிந்த தாயாரம்மாளுக்கு ஏற்பட்ட கோபம் கொஞ்சம் நஞ்சமல்ல. வீட்டில் பிடுங்கி திங்கிற நோய் போதாதுன்னு இந்த சனியனும் கீழே படுத்து விட்டது. இதுக்கு வேற யார் இப்பொழுது மருந்துக்கும் மாயத்துக்கும் அலைகிறதாம் என்று கடுத்து கொண்டாள். கூடத்து அறையில் கிழிந்த பாய் ஒன்றின் மீது மரகதம் படுத்து கொண்டாள். அன்று முழுவதும் அவளை ஏன் என்று ஒருவரும் கேட்கவே இல்லை. பொழுது அஸ்தமிக்கும் சமயத்தில் வீடு கூட்டும் வேலைக்காரி ஒரு சிறு பாத்திரத்தில் ஆறிய கஞ்சியையும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் வயிற்றை குமட்டிய கசப்பான ஏதோ கஷாயத்தையும் கொண்டு வந்து வைத்துவிட்டு போனாள். தாகம் தாளாது கஞ்சியை எடுத்து குடிக்கையில் மரகதத்தின் கண்ணில் நீர் தாரையாக பெருகி வந்தது. முன்னொரு தரம் இருமலும் ஜுரமுமாக அவள் நோயாளியாக இருந்தபொழுது நடந்த பலவும் அவள் மனக்கண் முன் வந்து நின்றது. மிருதுவான பஞ்சனை, வேலைக்கு மருந்தும் ஆகாரமும் கொடுக்க வேலைக்காரி ஒருத்தி. அவள் தூங்கினாளா, மருந்து சாப்பிட்டாளா என்று மறக்காது சிவராஜன் அவ்வப்பொழுது விசாரித்து அவளது உடல் நலத்தில் காட்டிய கருத்து எவ்வளவு! அவனுடைய அத்தனை அன்புக்கும் பிரதியாக அவள் அவனிடம் நடந்து கொண்ட முறைதான் என்ன? தவறுக்கு மன்னிப்பு உண்டா? தவறை மறந்து அதற்கு அவள் இந்த பிராயச்சித்தம் செய்து கொள்ள சிவராஜன் அவளுக்கு இனி இந்த வாழ்க்கையில் இன்னொரு சந்தர்ப்பத்தை அளிப்பானா?
தனக்குள்ளே எண்ணி துக்கம் தாங்காது கண்ணீர் விட்டு அழுத மரகதம் கஞ்சியை சாப்பிட மனமின்றி பாத்திரத்தை அப்படியே வைத்து விட்டாள். ச்சே, இனி நாம் எதற்காக உயிர் வாழ வேண்டும்? இந்த ஜுரம் வந்தது நல்லதாயிற்று. செத்து ஒழிந்தால் சகல கவலையும் விட்டது என்ற விரக்தியினால் மருந்து பாட்டிலிருந்து கஷாயத்தை அறையின் மூலையில் விசிறி கொட்டிவிட்டு பட்டினியாக படுத்து கொண்டு விட்டாள். மறுநாள் காலை மரகதம் விழித்து கொண்டு எழுந்தவுடன் ஜுரம் சிறிது தணிந்திருப்பதை உணர்ந்தாள். மருந்தும் கவனிப்பும் ஒன்றுமின்றி உடம்பு தானே குணமாகிவிட்டதை காண அவளுக்கு சிறிது ஆச்சரியமாக தான் இருந்தது. அதைவிட ஆச்சரியத்தை அளித்தது அவளது மாமியார் தாயாரம்மாள் திடீரென்று அவளிடம் காட்டிய அபிமானம். மரகதம், ஏனம்மா முழுவதும் இருமிக் கொண்டிருந்த? என்னை கூப்பிடுறது தானே? மிளகு பொடித்து போட்டு கொஞ்சம் நெய்யாவது தொண்டைக்கு இதமா காய்ச்சி கொடுத்திருப்பேன் என்றாள். மரகதத்திற்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. தாயாரம்மாளுக்கு தன்மேல் ஏன் இந்த திடீர் அன்பு என்று ஊகிக்க முடியாது அவள் மிரள மிரள விழித்தாள். இந்த அறை ஒரே புழுக்கமா இருக்கிறது. நீ கூடத்திலே அந்த கயிற்று கட்டிலில் படுத்துக்க. செந்தாமரையிடம் படுக்கையை எடுத்து போடச் சொன்னேன். எழுந்திரம்மா என்று மேலே உபச்சாரம் செய்தாள். கனவில் நடப்பவள் போல் பிரமையுடன் மரகதம் மாமியாரின் கட்டளைப்படி எழுந்து பின்தொடர்ந்து வெளியே வந்தாள். அதற்கு பின் நோயாக அவள் படுத்திருந்த 3 தினங்கள் அவளுக்கு ராஜ உபச்சாரம் நடந்தது. மரகதம், தூங்கம்மா. மரகதம், இந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிடு என்று மிகவும் கனிவுடன் மாமியார் அவளை மிகவும் உபசரித்தாள். இதெல்லாம் என்ன என்று யோசித்து திகைப்படைந்திருந்த மரகதத்திற்கு விஷயம் விளங்கியதும் திகைப்பு ஒரே நொடியில் நீங்கிவிட்டது. மரகதம் தூங்குகிறாள் என்ற எண்ணத்தில் சிறிது உரத்த குரலில் தாயாரம்மாளும் செந்தாமரையும் நிகழ்த்திய சம்பாஷணையிலிருந்து மரகதம் ஏன் மாமியாருக்கு தன்மேல் இவ்வளவு அன்பு ஏற்பட்டது என்ற காரணத்தை கண்டுகொண்டு விட்டாள். சுந்தரம் பிள்ளையின் உடம்பு நாளாவட்டத்தில் மிகவும் பலவீனமாகிக் கொண்டு வந்தது. ஞாபகம் சரியாக இருக்கும் பொழுதே தாயாரம்மாளுக்கு தன் மகனுக்கே எல்லா சொத்தையும் எழுதி வாங்கி கொள்ள வேண்டும் என்ற யோசனை. முதலில் அவள் இஷ்டத்திற்கு உடன்பட்டு மூத்தவள் மகனை வீட்டை விட்டு வெளியேறும்படி துன்புறுத்தி கொடுமை செய்த தகப்பனுக்கு கடைசி காலத்தில் மனம் மாறிவிட்டது. சாகும் பொழுது தன் மூத்த மகனுக்கு துரோகம் செய்துவிட்டு செல்ல அவருக்கு மனம் வரவில்லை. சொத்து அவருடைய சுய சம்பாத்தியம். அதை இஷ்டப்படி விநியோகிக்க அவருக்கு பூரண உரிமை இருந்தது. இளையவள் பிள்ளை துரைராஜுவுக்கு எல்லாவற்றையும் எழுதி வைத்துவிட்டு சென்றாலும் குற்றம் கண்டு உரிமை கொண்டாட சிவராஜனால் முடியாது. எனினும் அவருக்கு சிவராஜனுக்கு துரோகம் செய்ய மனம் வரவில்லை. ஆகவே அவர் தனது உயிலை எழுத மறுத்து நாட்களை தள்ளிக்கொண்டே வந்தார். உயில் ஒன்றும் எழுதாது அவர் திடீரென்று மரணமடைந்து விட்டால் சட்டப்பூர்வமாக பாதி சொத்து சிவராஜனுக்கு சென்றுவிடும். அதை தடுக்க தாயாரம்மாள் பெரிதும் விரும்பினாள். எப்படி காரியத்தை சாதிப்பது என்று அவளது மூளை தீவிரமாக யோசித்து ஒரு முடிவிற்கு வந்தது. பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று தந்தை பெரிதும் துடித்து கொண்டிருந்தார். அதை சாக்காக வைத்துக்கொண்டு மகனை அழைத்து வருவதாக சிவராஜன் இருந்த இடத்திற்கு தாயாரம்மாள் புறப்படுவது. சிவராஜன் முந்திய விஷயங்களை நினைத்து கொண்டு அவளிடம் முகம் கொடுத்து பேச மறுக்கலாம். ஆகவே அப்படி நேராதிருக்க கூடவே மரகதத்தை அழைத்து கொண்டு செல்வது. எப்படியும் பெண்ஜாதி பேச்சுக்கு அவன் கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும். மாதம் தவறாமல் ஒருத்திக்கு 50 ரூபாய் செலவுக்கு அனுப்பிவிடுகிறானே. பெண்ஜாதி பக்தன் என்பதற்கு அது ஒன்றே போதாதா? மரகதம் எடுத்துச் சொன்னால் அவன் எதுவும் செய்யக்கூடும். அப்பா சொத்திற்கும் அவனுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்று அவன் கைப்பட ஒரு விடுதலை பத்திரம் வாங்கி கொண்டு வந்து விடுவது. பிறகு கிழவன் ஏக்கேடாவது கெட்டு போகட்டும் என்ற ஒரு பெரும் திட்டம் போட்டிருந்தாள். மாமியார் கடுகடுவென்று இருந்தால் அந்த கள்ளி மரகதம் அவளுக்கு இது விஷயத்தில் உதவி செய்வாளா? செய்ய மாட்டாள். மருமகள் தன் சூழ்ச்சிக்கு உதவி செய்ய வேண்டி தாயாரம்மாள் திடீரென்று இரக்க தேவதையாக மாறிவிட்டிருந்தாள். மாமியாரின் சூழ்ச்சியை அறிந்து கொண்டாலும் மரகதம் அதை சிறிதும் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. விடுதலை பத்திரத்தை தாயாரம்மாள் எழுதி வாங்கி கொண்டாலும் சரி, இனி தன் துன்ப வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை ஏற்பட போகிறது என்ற ஆனந்தத்தில் அவள் அந்த பிரயாணத்தை ஒவ்வொரு நாளும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். சிவராஜனை நேரில் கண்டு பழைய மனஸ்தாபத்தை மறந்து வீட்டிற்கு அழைத்து வரப்போவதாக வீட்டில் சொல்லிக்கொண்டு தாயாரம்மாள் ஒரு நாளில் ஊரை விட்டு மருமகள் சகிதம் கிளம்பினாள். மரகதம் தனது வாழ்க்கையிலே அதுவரை அனுபவித்திராத ஆனந்தத்தை அடைந்தாள். சிவராஜனை பார்க்க போகிறோம் என்ற குதூகலத்தில் அவளது உள்ளம் கூத்தாடி கொண்டிருந்தது. ஒரு ஸ்டேஷனை விட்டிறங்கி மாட்டு வண்டி ஒன்றில் மாமியாரும் மருமகளும் ஏறிக்கொண்டனர். மரகதத்தின் உற்சாகமெல்லாம் திடீரென்று மறைந்து அதற்கு பதில் அவள் மனம் கலக்கமடைய தொடங்கியது. கணவன் உத்தரவுடன் மாமியார் வீட்டில் தங்கியிருக்க வந்ததாக அவள் ஒரு மாபெரும் பொய் சொல்லியிருந்தாள். அப்படியொன்றும் தான் சொல்லவில்லை என்று சிவராஜன் நிரூபித்து விட்டால்
அவள் அதற்கு பிறகு தாயாரம்மாள் முகத்தில் எப்படி விழிப்பாள்? இனி உனக்கும் எனக்கும் உறவு அருந்துவிட்டது என்று சிவராஜன் அவளை உதறி தள்ளிவிட்டு போய்விட்டானே. தானே வழியே சென்ற போதும் உள்ளே நுழைய கூட அனுமதிக்காது புறக்கணித்தாள். அவள் என்ன செய்வாள் என பலவாறு தனக்குள்ளே எண்ணி கிளியடைந்த அவளுக்கு வீடு சமீபிப்பதை கண்டதும் நெஞ்சு திக்குக்கென்று அடித்து கொண்டது. அன்று சிவராஜன் வீட்டிலே தான் இருந்தான். இடுப்பிலே சிறிய மூட்டையை தூக்கி கொண்டு உள்ளே நுழைந்த சிறிய தாயாரை கண்டதும் அவனுக்கு ஆச்சரியத்தில் சிறிது நேரம் பேசக்கூட தோன்றவில்லை. பூனை போல் அவள் பின்னால் மறைந்து கொண்டு உள்ளே அடிமேல் அடி வைத்து வந்து நின்ற மனைவியை கண்டதும் அவன் திடுக்கிட்டு போனான். தன்னை ஒருவாறு சமாளித்து கொண்டு, வாங்கம்மா, ஏது இவ்வளவு தூரம் என்றான். என்னவோ அப்பா, நீ எங்களையெல்லாம் மறந்து விட்டாலும் உன்னை நாங்கள் மறக்கவில்லை. உங்க அப்பா உன்னை பார்க்க துடியாய் துடிக்கிறார். உன் பெண் ஜாதியை மட்டும் அப்பாவை பார்க்க அனுப்பிவிட்டு நீ இங்கே தனியாக இருக்க துணிஞ்சிட்ட என்று அங்கலாய்த்து கொண்டாள். ஆச்சரியத்துடன் தன்னை பார்த்து விழித்த கணவன் முகத்தை எதிர்நோக்க பயந்த மரகதம் தலையை குனிந்து கொண்டாள். என்ன பதில் சொல்வானோ என்ற பயத்தில் அவளது நெஞ்சு படீர் படீர் என்று அடித்து கொண்டது. ஆனால் சிவராஜன் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. அப்புறம் என்றான் ஏளனமான குரலில். அப்புறம் என்ன, நாங்களே உன்னை பார்த்து ஊருக்கு கூட்டி போக புறப்பட்டு வந்துட்டோம் என்றாள் தாயாரம்மாள். தாயாரம்மாள் தொடர்ந்தாற்போல் வீடு முழுவதும் சுற்றுமுற்றும் ஒரு முறை பார்த்து பெருமூச்சு இருந்துட்டு, தூசியும் துப்பலுமா இருக்கிறதே, வேலையால் ஒருத்தியும் கிடையாதா? ஆமாம், சாப்பாட்டுக்கு நீ இதுவரை என்ன பண்ணி கொண்டிருந்த? சுடுகாட்டில் வந்து குடியிருக்கிறாப்புல இங்கே வந்து தனியாக இருக்கிறாயே, பக்கத்தில் ஹோட்டல் கிட்டல எதனாச்சும் இருக்குதா என்று அவனது நலனை பெரிதும் கருதுகிறவர்கள் போல் அன்பு கனிந்த குரலில் விசாரித்தாள். வேலைக்காரர்கள் எதற்கு? வீட்டை நானே கவனித்துக் கொள்கிறேன், நானே சமைத்துக் கொள்கிறேன். அதனால் ஹோட்டலை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. ஏன் நிற்கிறீங்க? போய் புழக்கடை கிணற்றிலே சென்று குளித்து விட்டு வாங்க. பகலுக்கு சோறு வடித்து சுண்டவத்தல் குழம்பு செய்து வைத்திருக்கிறேன். எல்லோரும் கொஞ்சம் சாப்பிடுவோம் என்று கூறிவிட்டு எழுந்திருந்து அறைக்குள்ளே சென்று விட்டான். நல்ல பிள்ளை, இன்னமும் பிடிவாதம் போகவில்லை என்று முணுமுணுத்த தாயாரம்மாள் கிணற்றடிக்கு சென்றாள். தனியே தயங்கி கொண்டிருந்த மரகதம் தலையை நிமிர்ந்து பார்த்தாள். வைத்த கண் வாங்காது சிவராஜன் அவளையே வெறித்து பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். பரிகாசம் மிதந்தோடும் அவனது கண்களில் கடுமைதான் நிரம்பியிருந்தது. இளைத்து கருத்து அவள் தோற்றம் பார்ப்பதற்கு மிகவும் மாறி போயிருந்தது. மரகதத்தின் நெஞ்சில் துக்கம் அடைத்து கொண்டது. ஏதோ சொல்ல அவள் உதடுகள் துடித்தன. ஆனால் ஏனோ அவளால் ஒன்றும் பேச முடியவில்லை. நீண்ட நேரம் அவளை வெறித்து பார்த்த சிவராஜன், ஓஹோ, இதுவும் உன் சூழ்ச்சிகளில் ஒன்றா? இந்த சிவராஜனை உன்னால் ஜெயிக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டு விடு என்று கடுமையான குரலில் கூறிவிட்டு வெளியே சென்று விட்டான். ஒரு வார காலம் சென்றது. தாயார் அம்மாளுக்கு அங்கே இருப்பு கொள்ளவில்லை. வீட்டை கவனித்து கொண்டு வேலை செய்வதில் மரகதத்திற்கு உதவியாக இருக்க அவள் அங்கு வரவில்லை. மரகதம் புலியையோ சிங்கத்தையோ கண்டு மிரள்வதைப் போல் புருஷனை கண்டு அஞ்சுவதை காண அவளுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. இந்த பெண் கணவனிடம் சொல்லி காரியத்தை சாதித்து விடுவாள் என்று ஏமாந்தல்லவா இவளை அழைத்து கொண்டு வந்தோம். பேயை கண்டு மிரளுவதைப் போல் புருஷனை கண்டு பதுங்கி விடுகிறாளே என்று உள்ளூர அலுப்படைந்து போனாள். அன்று இரவு வீட்டிற்கு வந்த சிவராஜனிடம் அவள் நேரடியாகவே கேட்டுவிட்டாள். ஊருக்கு எப்பொழுது வரப்போகிறாய்? ஊருக்கா? நான் ஒரு காலம் வரப்போவதில்லை. என்னை பார்த்துவிட்டு போக வந்தீர்கள் என்று அல்லவா நான் நினைத்தேன் என்றான் சிவராஜன் குரோதமாக. உன்னோடு பேச முடியாது. ஊருக்கு நீ வராவிட்டால் ஒரு காரியம் செய். உனக்கும் அப்பாவுக்கும் சம்பந்தம் ஒன்றுமில்லை என்று ஒரு விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்து விடு என்று ஆத்திரத்தை அடக்கி கொண்டு சொன்னாள் தாயாரம்மாள். என்னத்திற்காகவா என்று கேட்டான் சிவராஜன். சாக கிடக்கும் அப்பனை வந்து பார்க்க மறுக்கிறாய். 4-5 வருஷமாக வீட்டை விட்டு போனவன் திரும்பி வந்து ஒரு முறை அவரை பார்க்கலை. இந்த லட்சணத்தில் உனக்கும் உங்க அப்பனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நான் கேட்கிறேன் என்று கத்தினாள் தாயாரம்மாள். இரத்த பந்தம் இருக்கிறதம்மா. நீங்க எத்தனை முயற்சி செய்தாலும் அதை பிரிக்க முடியாது. நான் அப்பாவை பார்க்க வேண்டும் என்று ஆசை தோன்றுகிற போது நானே வந்து பார்ப்பேன். அழைப்பு தேவையில்லை. விடுதலை பத்திரம் எதற்காக எழுதி தர வேண்டும்? நான் செய்த குற்றம் என்ன? அப்பாவே மனம் வந்து அவர் சொத்து முழுவதையும் இளையவனுக்கு எழுதி வைப்பதாக இருந்தால் செய்து கொள்ளட்டும். நானாக வழியே எனக்கு சம்பந்தம் இல்லை என்று எழுதி தரமாட்டேன். நீங்கள் வந்த காரியம் என்னிடம் பலிக்காது என்று பரிகாசமும் குரோதமும் கலந்த குரலில் சொன்னான். நீ இப்படி பேசுவாய் என்றால் நான் இத்தனை நாள் வீணே தங்கியிருக்க மாட்டேன். நாளை காலையிலேயே நான் புறப்பட்டு போகிறேன். நீ வந்து உன் அப்பனை பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி என்று கோபத்துடன் கத்திய தாயாரம்மாள் உள்ளே சென்று விட்டாள். ஆனால் அவளுக்கு அத்துடன் விஷயத்தை விட்டுவிட மனமில்லை. இந்த மரகதம், நேரமாயிற்றே
இன்னும் என்ன அடுப்படியில் குனிந்து கொண்டிருக்கிறாய் என்று தனிந்த குரலில் மாமியார் விசாரித்தாள். 10 பாத்திரங்களை வழித்து போட்டு கொண்டிருக்கிறேன். ஏன், என்ன வேணும் என்றாள் மரகதம். நான் வேண்டுமானால் வேலையை கவனிக்கிறேன். நீ இந்த பாலை எடுத்து கொண்டு போய் அவனுக்கு கொடு. தூங்குகிற நேரமாயிற்று. அப்படியே கொஞ்சம் அவனுக்கு எடுத்து சொல்லி கொஞ்சம் அவன் மனதை திருப்பு. நீ சொன்னால் ஒரு சமயம் அவன் கேட்பான் என்றாள். வெக்கத்தினால் மரகதத்தின் முகம் குப்பென்று சிவந்து போயிற்று. அப்படி ஏதாவது சொன்னால் ரொம்ப கோபித்துக் கொள்வார் அத்தை என்றாள் தடுமாற்றத்துடன். வந்ததிலிருந்து முகம் கொடுத்து பேசாமல் நீ என் பின்னால் ஓடி ஒளிந்து கொள்வதைக் காணத்தான் அவனுக்கு கோபம் போல இருக்கிறது. புலியா சிங்கமா? உன்னை அடித்து முழுங்கி விடுவானா என்ன? கட்டின புருஷனிடம் நியாயத்தை எடுத்து பேச உனக்கு பயம் என்ன? பால் ஆறி போகுது, எடுத்துக்கொண்டு போ என்று தூண்டினாள். சிவராஜனிடம் வலியே சென்று பேச்சு கொடுக்க தனக்கு தைரியம் இல்லை என்று ஒப்புக்கொள்ள மாமியாரிடம் அவளுக்கு பயம். ஒரு சமயம் சிவராஜன் அவளை மறுபடியும் புறக்கணித்து விட்டால் மறுபடியும் அவள் புக்ககத்தில் தானே சரணடைய நேரிடும். சிவராஜன் அறைக்குள்ளே செல்லவும் அவளுக்கு துணிச்சல் இல்லை. தாயாரின் வற்புறுத்தலால் புருஷனை மயக்க சூழ்ச்சி செய்து கொண்டு வெட்கமின்றி வந்துவிட்டாள் என தவறாக எண்ணிக்கொண்டாள். மிகவும் தயங்கிக் கொண்டு உள்ளே வந்து நின்றாள் மரகதம். புத்தகம் ஒன்றை படித்துக்கொண்டு படுக்கையில் சாய்ந்த வாக்கில் உட்கார்ந்திருந்த அவன் அவளை திகைப்புடன் ஏறெடுத்து பார்த்தான். கணவன் மீது கருணை பொங்கி ஒழிகிறதே என்று பரிகாசமாக கேட்ட அவன் மேஜை மீது அவள் வைத்த பால் டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டு பருகினான். மரகதம் தலையை நிமிராது மௌனமாக நின்று கொண்டிருந்தாள். அம்மாவுக்கு நமது அந்தரங்கம் ஒன்றும் தெரியாது. நீ சொல்லவில்லை என்று எனக்கு தெரியும். உண்மை தெரிந்திருந்தால் உன்னை தன் சூழ்ச்சியில் பயன்படுத்தி கொள்ள நினைத்து புறப்பட்டு வந்திருக்க மாட்டாள். நீ என்ன சொல்ல வேண்டும் என்று இங்கே வந்தாய்? சீக்கிரம் சொல்லிவிட்டு போய்விடு. எனக்கு தூக்கம் வருகிறது என்றான் சிவராஜன். வெட்கமும் துயரமும் தாளாத மரகதம் கரங்களினால் முகத்தை மூடிக்கொண்டு தேம்பி அழ ஆரம்பித்தாள். நான் என்ன சொல்லிவிட்டேன்? எதற்காக இந்த அழுகை? வெளியே போய் அழு. என் தூக்கத்தை கெடுக்காதே போ என்று அதட்டினான் சிவராஜன். அதற்கு மேல் அங்கே நிற்கவும் மனம் பொறுக்காத மரகதம் அவமானம் தாளாது அறை நின்று வெளியே வந்து உட்கார்ந்து கொண்டு அழுதாள். சிவராஜன் அவளை ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டான் என்று உணர்ந்த அவளுக்கு இருதயமே வெடித்துவிடும் போல் துக்கம் குமரி கொண்டு வந்தது. மறுநாள் பகல் தாயாரம்மாள் மறுபடியும் மகனுடன் ஒரு முறை சண்டை போட்டு விவாதித்து விட்டு தோல்வியின் அதிர்ச்சி தாளாது ஊருக்கு கிளம்பினாள். அவன் கிடக்கிறான், நீயும் கிளம்பு. வேண்டுமானால் உன்னை கூட்டிக் கொண்டு போக வரட்டும் என்று அதட்டின மாமியாரை எதிர்த்து பேசவோ மறுக்கவோ மரகதத்திற்கு ஒரு வழியும் தோன்றவில்லை. மாட்டு வண்டியை வர சொல்லியிருக்கிறேன். வந்ததும் நீங்கள் தாராளமாக கிளம்பி போகலாம் என்று சிவராஜன் கூறியதை கேட்ட மரகதம் தனது நிலைமையை நன்கு புரிந்து கொண்டு விட்டாள். சிவராஜன் அவள் அங்கே தங்கியிருப்பதை விரும்பவில்லை. தாயுடன் அவளும் புறப்பட்டு சென்று விட வேண்டும் என்றுதான் எதிர்பார்த்தாள். கணவனால் உதறி தள்ளப்பட்ட அவள் இது சமயம் மாமியாருடன் முரண்டு கொண்டால் அவள் கதி அதோ கதிதான். வேறு வழியின்றி மரகதம் மௌனமாக தனது மாமியாருடன் ஊருக்கு கிளம்பினாள். வழி நெடுகிலும் தாயாரம்மாள் மகனை திட்டிக்கொண்டே வந்தாள். பிடிவாதக்கார், அயோக்கிய, நேர்மையற்றவன் என்று அவள் சிவராஜனுக்கு 1000 பெயர்களை அரை கணத்தில் சூட்டி அவனை நிந்தனை செய்து கொண்டிருந்தாள். கேட்டுக்கொண்டே வந்த மரகதம் வண்டி பாதி வழி சென்றதும் திடீரென்று நிறுத்து வண்டியை என்று கிரீச்சிட்டு கத்தினாள். என்னடி, உனக்கு கொள்ளை வந்து விட்டது, ஏன் கத்துகிறாய் என்று அதட்டிய மாமியாரை அவள் பொருட்படுத்தவில்லை. அத்தை, நான் உங்களுடன் வரவில்லை. நான் இங்கேயே இருக்கப் போகிறேன் என்று பைத்தியக்காரி போல் அவள் கிரீச்சிட்டு கத்தினாள். உனக்கு புத்தி தடுமாறித்தான் போயிருக்கு. ஊருக்கு கிளம்புங்கன்னு அவன் கல்தா கொடுத்து விட்டான். இனிமேல நமக்கு அங்கே என்ன வேலை? ஏறு வண்டியில் என்று அதட்டினாள் தாயாரம்மாள். மரகதம் தன்னுடன் ஊருக்கு திரும்பினால் கட்டாயம் அவளை அழைத்து போக ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் சிவராஜன் கிராமத்திற்கு வந்தாக வேண்டும். ஆகவே அந்த ஒரு பிடிப்பையும் விட்டுவிட அவளுக்கு மனமில்லை. உங்களுக்கு அவரிடம் ஒன்றும் வேலை இல்லை. ஆனால் என் வாழ்வு அவர்கிட்டதானே இருக்கிறது. நான் உங்களுடன் வரவில்லை. நான் போகிறேன் வீட்டிற்கு என்று படபடவென்று பதில் அளித்த மரகதம் கால்கள் தடுமாற அந்தி மயங்கும் வேளையில் வீட்டை நோக்கி ஓடினாள். வியப்புடன் சிறிது நேரம் பார்த்து கொண்டு வாளாவிருந்த தாயாரம்மாள், சனியை ஒழியிட்டோம், நீ வண்டியை ஸ்டேஷனுக்கு விடப்பா என்று உத்தரவிட்டாள். முடிவில் அன்று மாலை வேலைகளை முடித்துக்கொண்டு சோர்வுடன் வீட்டை நோக்கி மெல்ல நடந்து கொண்டிருந்த சிவராஜனின் கண்கள் வியப்பினால் மலர்ந்தன. அவனது வீடு வழக்கம்போல் அந்தகாரத்தில் மூழ்கிராமல் பிரகாசமாக விளக்கு எரிந்து கொண்டிருந்ததை கவனித்தான். வெளிவந்த சமையல் அறையிலிருந்து வெங்காய குழம்பின் மனம் அவனது நாசியை துளைக்கவே ஆச்சரியத்துடன் மெல்ல கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து நின்றான். முன் வீட்டிலே தரை மீது உட்கார்ந்து கொண்டு கீரையை கிள்ளி கொண்டிருந்த மரகதம்
திடுக்கிட்டு எழுந்து நின்றாள். கதவை தாளிட்டு விட்டு நிதானமாக தன்னை நெருங்கி சிவராஜன் வருவதைக் காண அவள் உள்ளம் படபடவென்று துடிக்க ஆரம்பித்தது. இதற்கு அர்த்தம் என்னவோ என்று அதே கடுமையான குரலில் கேட்டான் சிவராஜன். அர்த்தம் ஒன்றுமில்லை. கஷ்டங்களை அனுபவித்து இவ்வளவு நாளைக்கு பிறகு எனக்கு புத்தி வந்தது என்று துக்கத்துடன் கூறினாள் மரகதம். மாமியாருடன் கூடிக்கொண்டு புருஷனுக்கு எதிராக சதி செய்ய புத்தி வந்ததாக்கும். மாமியாரை அனுப்பிவிட்டு இங்கே தனியாக வந்திருப்பதன் நோக்கம் என்ன? மீண்டும் இது ஒரு சூழ்ச்சியா என்று அதட்டினான் அவன். ஒரு பெண்ணிற்கு வேண்டியது கணவனின் அன்பு என்று இப்பொழுதுதான் எனக்கு புத்தி வந்தது. அதனால் என்று முடிக்க முடியாது விம்மினாள். சிவராஜனின் முகத்தில் இருந்த அந்த கடுமை மின்னலைப் போல் மறைந்து ஓடிவிட்டது. பரிவும் பாசமும் கலந்த அந்த பார்வை அவனது கண்களில் எங்கிருந்தோ ஓடி வந்து குடிகொண்டது. உண்மையாகவா சொல்கிறாய் மரகதம்? பொய் சொல்லி என்னை ஏமாற்றிவிட்டு மறுபடியும் ஓடிவிட மாட்டாயே என்று கொஞ்சம் குரலில் கேட்ட அவன் அவளது முகத்தை தன் கரங்களால் ஆர்வத்துடன் நிமிர்த்தினான். உயிர் போகும் வரை பிரியாதிருக்கவே வந்திருக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று கொஞ்சிய மரகதம் அவனது பரந்த மார்பிலே தன் முகத்தை வைத்துக்கொண்டு விம்மி அழுதாள். வாழ்க்கையின் துயரத்திலிருந்து அவளை இனி ஒவ்வொரு கணமும் காத்து நிற்கும் என்று உறுதியளிப்பன போல் அவனது பலமான கரங்கள் இரண்டும் அவளை ஆறத் தழுவி அணைத்து கொண்டன. இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த கதையில் சந்திக்கலாம்.